இன்றைக்கி ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எம்ப்ராய்டரி ரிங் போட்டுட்டு இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ப்ரெஷ்ஷு, ரவுண்ட் ப்ரெஷ்ஷு, உங்கள்கிட்ட எந்த ப்ரெஷ் இருக்கோ அந்த ப்ரெஷ்ஷில் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபெவிக்ரில் அக்ரைலிக் கலர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பெயிண்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபேப்ரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸு. Class 1 leaves, different types of leaves, 3 different types of leaf shades இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷேட்ஸு இன்றைக்கி சொல்லித்தரேன். இந்த மாதிரி ரஃப்பாக லீஃப் போட்டுக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க நீட்டாக. உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு தெரியாதுன்னு சொன்னால் ட்ரேசிங்கும் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு லீஃப் டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லீஃப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 லீஃப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு லீஃபு போட்டுக்கோங்க. இது 3rd லீஃப். லிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி இன்னொரு லீஃப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 லீவ்ஸ் போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் போடணும். ஓகே, இங்கே என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ சேம் கலர்ஸு ஃப்ளவர்ஸ்க்கும் சேம் அதே மாதிரி கலர் போடணும். கிளாஸ் 2ல் உங்களுக்கு ஃப்ளவர்ஸும் சொல்லித்தரேன். இது கிளாஸ் 1. இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இதை சொல்லித்தரேன். இப்போது க்ரீன் எடுத்திருக்கேன் நான். ஓகே, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு லைட் கலர் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு லைட் கலர் போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே டார்க் கலர் போடணும். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, கீழே டார்க் கலர். நீங்கள் மேலே எல்லோ கலர் எடுத்தீங்கன்னா கீழே லைட் க்ரீன் கலர் அந்த மாதிரி. ஓகே, இப்போது டார்க் கலர் எடுத்திருக்கேன். சேம் டார்க் கலரை கீழே போர்ஷனில் பிளெண்ட் பண்ணணும். நீட்டாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நீட்டாக ஸ்லோவாக லைட்லேருந்து டார்க் வரைக்கும் ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு இப்படி தெரியும் லீஃபு. பாயிண்ட் ப்ரஷ் இருந்தால் பாயிண்ட் ப்ரஷில் இந்த இடத்துல நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க நீட்டாக.
ஆனதுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஃபுல் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பிளாக் கலரில் லீஃப் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஓகே, பாயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பாயிண்ட் ப்ரஷ் இல்லை, ஸோ அதனால தான் இந்த ப்ரஷ்ஷில் போடுறேன். ஸோ நீங்கள் பாயிண்ட் ப்ரஷ் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். இந்த மாதிரி அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சேம் இந்த லீஃப்க்கு இந்த ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் லீஃபு லைட் கலரில் பிளெண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே டார்க் கலரில் லீஃபு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. டார்க் க்ரீன் ஆகட்டும், பேரட் க்ரீன் ஆகட்டும், உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரு இந்த மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணணும். அதிகமாக எடுக்கக்கூடாது கலரு. கொஞ்சம் டார்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டரு ப்ரஷ்ஷு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு லீஃபு. ஓகே, இது ட்ரை ஆனதுக்கப்புறம் லைன் போட்டுக்கோங்க. ட்ரை ஆனதுக்கு முன்னாடி போட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்ப்ரெட் ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டால் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ட்ரை ஆகாத முன்னாடியே போட்டால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக முன்னாடி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைனிங் போடணும். ஸோ அதனால் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் மெத்தடில் அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. டார்க் கலர், டார்க்கு க்ரீனு ஒரு டார்க்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பாயிண்ட் ப்ரஷ்லேயே பண்ணுங்க. ஸோ அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த மாதிரி அவுட்லைனிங் போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால தான் அதுக்கு மேலே போடுறேன். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, ஷேடிங்கில் இது தேர்ட் மெத்தடு. ஃபர்ஸ்ட் நீங்கள் லைட் கலர் எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லோ கலர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எல்லோ கலரை ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லிப்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே இன்னொரு ஆஃபு இந்த மாதிரி லைட் கலர் போடுறேன். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலர் எடுத்துகிட்டு அந்த கேப்பில் இந்த மாதிரி மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி ஷேடிங் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் மெத்தட் கீழேயும் மேலே வர்ற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரஷ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த க்ரீன் மேலே இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு லைட்டாக ஷேடிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி
ஓகே, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டு டார்க்கு லைட்டு டார்க் அந்த மாதிரி தெரியணும். இப்போ பாருங்கள் லீஃபு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் லீஃபு அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. சேம் மெத்தடில் இப்போ நான் 3 லீஃப் போட்டிருக்கேன்ல, சேம் மெத்தடில் இப்போ நான் 2 கலர் யூஸ் பண்ணி நான் லீஃப் போட்டிருக்கேன். ஒன்று டார்க்கு ஒன்று லைட்டு. ஓகே, சேம் லீஃபு நீங்கள் இன்னும் ஒரு 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று எல்லோ அண்ட் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் எல்லோ அண்ட் ப்ளூ, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ரெட் அண்ட் எல்லோ, இல்லைனா ரெட் அண்ட் க்ரீன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 3 கலர்ஸில் சேம் ஆப்போசிட் கலர்ஸில் சேம் லீஃபு போட்டுட்டு கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஷேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கிளாஸில் செகண்ட் கிளாஸு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போது சேம் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஓகே, ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே லீஃபு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப் போட்டிருக்கேன்ல, இந்த செகண்ட் கிளாஸில் ஃப்ளவர்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ளவர்ஸ் போட்டுக்கோங்க. சேம் ஃப்ளவர் போட்டுறீங்கன்னு சொன்னால் அது ஓகே. ஸோ இந்த லீஃபு எப்படி நம்ம ஷேடிங் கொடுத்தோம் எஸ்டர்டே கிளாஸில், சேம் இன்றைக்கி ஃப்ளவருக்கு சேம் ஷேட் போடணும். இப்போ நான் ரெட்டு எல்லோ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லோ ஒன் சைடு எல்லோ போட்டுக்கோங்க. லீஃப்க்கும் நாம் அந்த மாதிரி தான் பண்ணோம் இல்லையா, ஒரு சைடு எல்லோ ஒரு சைடு டார்க்கு, லைட்டு எல்லோ லைட்டு, அதுக்கப்புறம் டார்க்கு லைட்டு டார்க், அந்த மாதிரி போட்டோம்ல லீஃப்க்கு. சேம் மெத்தடில் இந்த ஃப்ளவருக்கும் நீங்கள் ஒரு சைடு லைட்டு ஒரு சைடு டார்க்கு அந்த மாதிரி போடணும். அப்புறம் டார்க் கலரு எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. நான் இங்கே ரெட் கலர் எடுத்திருக்கேன். சேம் உங்களுக்கு வேறு கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், என்ன கலர் வேணும்னாலும் ஓகே. ஸோ அது ஃப்ளவர் ஆகிடும். இங்கே நான் க்ரீன் கலரு லைட் அண்ட் டார்க் எடுத்ததுனால அது லீஃப் ஆகிடுச்சு. இங்கே நான் டார்க் கலர்ஸ் எடுத்ததுனால அது ஃப்ளவர் ஆகிடுச்சு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் போட்டுட்டு நீங்கள் ஃப்ளவரு மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரஷ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக. அதுக்கப்புறம் இங்கே பிளாக் கலர் டாட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் அந்த கலரில் போடலாம். ஒயிட்டு, ப்ரௌனு, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன், அவுட்லைன் போடுறேன். நீட்டாக டார்க் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைனு போடணும். இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சு. சேம் மெத்தடில் நீங்கள் ஒரு 3 கலர்ஸு ஃப்ளவர்ஸு எக்ஸ்ட்ரா பண்ணணும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பிங்க் அண்ட் எல்லோ, பிங்க் அண்ட் ஆரஞ்ச், ஒரு எல்லோ அண்ட் பிங்க், ஒன்று லைட்டு ஒன்று டார்க் கலர் வர்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஒரு பர்பிள் அண்ட் க்ரீன், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த கலர்ஸில் இன்னொரு 3 ஃப்ளவர்ஸு ஹோம் ஒர்க் அது. ஸோ அது பண்ணி முடிச்சிடுங்க. சேம் இங்கே லோட்டஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன்.
ட்ரா பண்ணிக்கோங்க லோட்டஸ் ஃப்ளவரு. சேம் லைட் கலர், நான் இங்கே ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். லைட்டு அண்ட் டார்க்கு ஷேடில் பண்ணணும். ஆஃபு நம்ம லீஃப்க்கு எப்படி நம்ம ஷேட் கொடுத்துருக்கோம் சேம் மெத்தடில் ஷேட் கொடுக்கணும். நான் இங்கே மேலேருந்து லைட் கலர் ஷேடு கொடுக்குறேன், கீழேருந்து டார்க் கலர் ஷேடு கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா மேலே டார்க்கு கலர் போட்டுட்டு கீழே லைட் கலரும் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் டார்க் கலர் எடுத்துகிட்டு, நான் இங்கே பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் எடுத்துகிட்டு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. ஓகே, சேம் இதே மாதிரி கீழே கொஞ்சம் டார்க் கலர் வர்ற மாதிரி ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ப்ரஷ் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஷேட் போட்டிங்கன்னா பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் பெட்டல்ஸ். இந்த மாதிரி கீழே டார்க்கு மேலே லைட்டு வர்ற மாதிரி ஷேடிங் போட்டுக்கோங்க. சேம் மெத்தடில் ஆல் பெட்டல்ஸும் சேம் மெத்தடில் யூஸ் பண்ணி ஷேடிங் போட்டுக்கோங்க. டார்க் கலர் போடணும். கீழே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக கீழேருந்து லைட்டு வர்ற மாதிரி மேலே வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரஷ் வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பிளெண்ட் பண்ணணும். இப்போ லைட் கலரு மேலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே டார்க் கலர் இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ் வாஷ் பண்ணால் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டாக ஈஸி ஆகிடும். சேம் மெத்தடில் ஆல் பெட்டல்ஸு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸு ஒரு 3 கலர்ஸு 3 வர்ற மாதிரி இன்றைக்கி கிளாஸில் ஹோம்ஒர்க்கு பண்ணிக்கோங்க. என்ன ஒன்று பிங்க் அண்ட் ஒயிட்டு நான் இப்போ பண்ணியிருக்கேன்ல, சேம் ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் ரெட் அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ அண்ட் ஒயிட்டு, அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லோட்டஸு பண்ணிவிடுங்க. ஷேடிங் போட்டுட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, லீவ்ஸும் அந்த மாதிரி தான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்துட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீட்டாக ஒயிட் கலர் எடுத்திருக்கேன்.
ஜஸ்ட் அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல டார்க் கலர், இந்த இடத்துலையும் டார்க் கலரு அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. சேம் இந்த இடத்துலையும் இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டார்க் கலர் வர்ற மாதிரி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல ஒயிட்டு, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க், இந்த இடத்துலையும் இந்த மாதிரி போட்டுட்டு பிளெண்ட் பண்ணால் லோட்டஸ் ரெடி. சேம் 3 ஃப்ளவர்ஸு பண்ணி ஹோம்ஒர்க்குக்கு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் இருக்குது. இப்போ நான் இங்கே லைட்டு டார்க்கு போட்டிருக்கேன். சேம் இந்த ஃப்ளவரும் சேம் மெத்தடில் பண்ணணும். ஃபஸ்ட் லைட்டு, அதுக்கப்புறம் மிடலில் இன்னொரு கொஞ்சம் லைட்டு, இந்த மாதிரி. ஓகே, சேம் மெத்தடில் ஷேடிங் போடணும். இப்போ 3 மெத்தட் ஷேடிங் நான் போட்டிருக்கேன்ல, சேம் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரியே ஷேடிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ டார்க் கலர் எடுத்துட்டு, நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேடிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃப்ளவர் கலரு, அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மிடல்லையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஷேடிங் மாதிரி நல்லா அழகாக தெரியும். சேம் மெத்தட், ஒரு சைடு டார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதுவும் அவ்வளோதான். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. ஆனதுக்கப்புறம் நீட்டாக பிளாக் கலரில் இந்த மாதிரி டாட் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதையும் பிளாக் கலரில் இந்த மாதிரி லைட்டாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுவும் நீங்கள் பாயிண்ட் ப்ரஷ்லேயே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலர் டாட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஆரஞ்சு கலரில் ஸ்மால் டாட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு ஸ்டெம்முக்கு கலர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். சேம் ப்ராசஸ்ஸு மெத்தடில் ஒரு 3-4 ஃப்ளவர்ஸ் ட்ராப் பண்ணி டிஃப்ரெண்ட் கலரில் இதுவும் பண்ணிக்கோங்க. ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. அந்த பிளாக் கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக அதுவும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஷேடிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் போட்டுக்கோங்க. நான் இங்கே எல்லோ கலரில் போட்டிருக்கேன் டாட்டு. நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் போடலாம். ஸோ இதுதான் 2 கிளாஸஸ் இருக்குது இன்றைக்கி ஆர் டுமாரோ கிளாஸு.